கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அன்பு எங்கே இருந்து தங்கியிருக்கான், எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்போட அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் கார்த்திக் ஒய்ஃப் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டில் பாட்டி வெண்ணிலாக்கு தெரியாத மாதிரி வச்சுருக்காங்க. அன்றைக்கி பாட்டி அழுதி ஆக்டிங் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாவது அன்பு இருக்க இடத்த சொல்லுங்கள், நான் போய் பேரனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்டிங் போடுறனால அவங்களும் இடத்த சொல்லுவாங்க. ஆனால் வேறு ஒரு லொக்கேஷன் இவங்க பிளான்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காட்டில் ஒரு லொக்கேஷனை வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. அந்த லொக்கேஷனை நம்பி வெண்ணிலாவும் நல்லா கிளம்பி அழகாக வந்து அன்பை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வெறும் என்ன காடாக இருக்குது, அங்கே ஒரே ஒரு வீடு இருக்குது, ஏன்னா இங்கே தான் அன்பு தங்கியிருக்காரா, ஏன்னா இப்படிப்பட்ட இடமா இருக்குன்னு சொல்லிட்டு வெண்ணிலா அங்கே பார்க்கும்போது ஒரு வயசானவர் பார்த்திங்க அப்படின்னா பிச்சைக்கார மாதிரி ரொம்பவே மோசமான நிலைமையில வராரு. அவரை பார்த்தோன்னா வெண்ணிலா ஷாக் ஆகிட்டாரு. நீ தேடுற அன்பு நான் தான் வெண்ணிலா, எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கியா, நம்ம 2 பேரும் இந்த காட்டில் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. இதை பார்த்தா அன்பு அம்மா கார்த்தி எல்லாம் வந்து சிரிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐயோன்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்றுக்குன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கத்துறாங்க. இதுக்கப்புறமாவது வெண்ணிலா வந்து அடங்கி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.